வணக்கம். மற்றொரு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் இந்த வார ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நாங்கள் மிக முக்கியமான ஒரு ஆளுமையை சந்திக்கப் போகிறோம். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான துறைகளைச் சேர்ந்த ஆளுமைகளை நாம் சந்தித்து வருகிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் வெவ்வேறுபட்டதாக இருக்கின்றன. அதே நேரத்தில் அவை சுவாரஸ்யமானதாகவும் சுவையானதாகவும் இருக்கின்றன. இதன் மூலம் பலருக்கு படிப்பினைகளும் கிடைக்கப்பெறுகின்றன. ஒவ்வொருவருடைய வளர்ச்சியும் எந்தளவு தூரம் இருக்கிறது, அவர்கள் ஒரு துறை சார்ந்து இந்தளவு தூரம் வளர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனை படிப்பினைகள் இருக்கின்றன என்பதை எமக்கு அவை உணர்த்தி இருக்கின்றன. இன்றைய தினம் நாங்கள் சந்திக்க இருக்கின்ற ஆளுமை மிக வித்தியாசமான ஒருவர். இவர் ஊடகத்துறை சார்ந்த ஒரு ஆளுமை. ஆனாலும் கூட இவருக்கு ஒரு சமூக அடையாளமும் இருக்கிறது. ஒரு சமூகத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்படக்கூடிய அளவுக்கான ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆளுமை என்று அவரை நாங்கள் அழைக்கலாம். இவர் ஒரு காலத்தில் சிறிய வயதில் ஊடகத்துறை மீது கொண்ட ஆர்வம் காரணமாக தன்னுடைய பல்கலைக்கழக கல்வியில் ஊடகத்துறையை ஒரு மிக முக்கியமான பாடமாக எடுத்துக்கொண்டவர். அதற்கு பிறகு லேக் ஹவுஸ் நிறுவனத்தில் படிப்படியாக ஒவ்வொரு கட்டங்களையும் தாண்டி உயர்ந்து வந்தவர். இப்போது அவர் நவமணி பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியராக இருக்கிறார். அவ்வாறு ஊடகத்துறையோடு செயற்பட்டாலும் கூட சில சமூக செயற்பாடுகள், அதே நேரத்தில் ஊடகத்துறையில் புதிய ஆளுமைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஃபோரம் என்ற ஒரு நிறுவனத்தினையும் தொடங்கி அதனூடாக பல ஊடக செயற்பாடுகளையும் ஊடக அபிவிருத்தி திட்டங்களையும் முன்னெடுக்கின்ற ஒருவர். இது போதாதென்று சமூகத்திலே இருக்கின்ற பல்வேறு இயக்கங்களை ஒருங்கிணைத்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் கவுன்சில் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அதன் மூலமாக பல்வேறு சேவைகளை செய்து வருகின்ற ஒரு மிக முக்கியமான ஆளுமை. அவர் வேறு யாருமல்ல. இவற்றை குறிப்பிடுகின்ற பொழுதே உங்களுக்கு தெரிந்திருக்கும், அவர் எண்ணம் அமீன் தான் என்று. அந்த ஆளுமையைத்தான் நாங்கள் இன்றைய தினம் சந்திக்கப் போகிறோம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வணக்கம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மிக ஒரு சந்தோஷமாக இருக்கின்றேன். உண்மையிலே இவ்வாறான ஒரு நிகழ்ச்சிக்கு வருமாறு நீண்ட காலமாக எனக்கு அழைப்பு வந்தது. என்றாலும் கூட வேலை பளு எனக்கு அவ்வாறான சந்தர்ப்பத்தை அளிக்கவில்லை. இன்று இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியிலே நான் எப்படி இந்த நிலைக்கு வந்தேன் என்பதை பற்றி எடுத்துக்கூற வாய்ப்பை தந்த வசந்தம் தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். இது எங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி குறிப்பிடுவது நாங்கள் பெருமையாக பேசுவதல்ல, எதிர்கால தலைமுறையினருக்கு இது ஒரு படிப்பினையாக அமைய வேண்டும் என்பதனாலே தான் உண்மையிலே நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்றேன். ஆமாம், இப்பொழுது நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரை பற்றியும் ஒவ்வொருவருக்கு அபிப்பிராயம் இருக்கும். அவர்கள் எந்தளவு தூரம் ஒரு கடினமான பாதையை கடந்து இப்படி வந்திருக்கிறார்கள் என்கிற பொழுது எங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். ஆனால் எம்மத்தியில் உள்ள முக்கியமான ஆளுமைகளை பலர் மறந்து விடுகிறார்கள். ஆனால் அதற்கான இடத்தினை நாங்கள் வழங்காமல் இந்த ஞாபகம் வருது நிகழ்ச்சியின் ஊடாக அவர்களையும் நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் என்ன, அதே நேரத்தில் நாங்களும் ஒரு சமூகத்தில் ஒரு அடையாளமாக ஒரு முக்கியமான துறை சார்ந்து வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த வகையில் தான் உங்களை அழைத்திருந்தோம் சார். நன்றி நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. முதலாவதாக, எண்ணம் அமீன் என்ற பெயரை சொன்னாலே எல்லோருக்குமே தெரிந்துவிடும். உங்களுடைய பதவிகள் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் 2-3 இடங்களில் மிக முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறீர்கள். மிக முக்கியமான பொறுப்புகளில் இல்லாத துறை சார்ந்தும் அதே இடத்தில் இயக்கங்கள் சார்ந்தும் நீங்கள் பல்வேறு பணிகளை செய்து வருகிறீர்கள். எண்ணம் அமீன் என்கிற பெயர் எப்படி வந்தது என்பது நான் உங்களுடைய தாய் தந்தரிட்ட பெயரே அல்ல. இந்த அடையாளமாக நீங்கள் திகழ்வதற்கு மிக முக்கிய காரணமாக உங்களுடைய சிறிய வயது காலம் இருந்திருக்கும். நீங்கள் எங்கே பிறந்தீர்கள், உங்களுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது, இந்த ஊடகத்துறை மீதான ஆர்வம் எப்படி பிறந்தது, உங்களுடைய அந்த சின்னஞ்சிறிய பருவகாலம் எப்படி அமைய பெற்றிருந்தது என்பதை ஞாபகமூட்டலாமா? நான் மாவனல்லை அரநாயக்க தேர்தல் தொகுதியிலே தல்கஸ்பிட்டி என்ற கிராமத்தை சேர்ந்தவர். என்னுடைய தந்தை ஒரு ஆயுர்வேத வைத்தியர், தாய் ஒரு சாதாரண பெண். என்னுடைய தந்தை மறைந்து விட்டார். அவர் இந்த நாட்டின் பாரம்பரிய சிங்கள மன்னர்களுக்கு வைத்தியம் செய்த அந்த பரம்பரையில் வந்த ஒரு வைத்தியர், ஆயுர்வேத வைத்தியர் மர்ஹூம் நிசாமுதீன் உடையார் அவர். என்னுடைய தாய் ஹாஜியானி மரியம் பிபி இன்னும் சுகதேகியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நான் தல்கஸ்பிட்டிய கிராமத்தில் பிறந்து அங்கிருக்கின்ற பாடசாலையில் கல்வி பெற்று 7ஆம் வகுப்பு முதல் எம்மாத்தகம அல்லசர் மகாவித்யாலயத்துக்கு சென்று அங்கிருந்து ஜிசி சாதாரண தர பரீட்சை சித்தியடைந்து மீண்டும் மாவனரி ஜாகிராவுக்கு சென்று அங்கே கப்பத்தோ உயர்தர பரீட்சை சித்தி பெற்று மீண்டும் முதன்முறை நான் உண்மையிலே 3 பாடங்கள் தான் சித்தி எய்தேன். எங்களுக்கு அந்த பருவம் உங்களுக்கு தெரியும். பல்கலைக்கழகத்துக்கு போக வேண்டுமென்ற ஆசையை விட நாங்கள் செல்லமாக நடந்தோம். ஆனால் 2ஆம் முறை நாங்கள் என்னோடு இருந்த சில நண்பர்கள் நிச்சயமாக பல்கலைக்கழகத்துக்கு போக வேண்டும் என்ற இலக்கோடு நாங்கள் படித்தோம்.
ஆகவே நானும் என்னுடைய சகபாடிகள் பலரும் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி நான் கலனி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவானேன். அங்கே நீங்கள் இளங்கலை பட்டதாரியாக வருகிறீர்கள். அங்கு உங்களுடைய அந்த பட்டத்திற்காக நீங்கள் ஒரு மிக முக்கியமான பாடமாக தொடர்பாடல் துறை சம்பந்தமான விடயத்தை கையில் எடுக்கிறீர்கள். இந்த ஆர்வம் எப்படி சார் வந்தது? உண்மையிலே ஆரம்ப காலத்திலிருந்தே நான் வாசிப்பதிலே கூடுதலான அக்கறை காட்டிருக்கின்றேன். நான் இன்றும் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன். என் வீட்டுக்கு முன்னால் இருந்த ஒரு சலூன் கடை, அந்த கடையிலே நான் பாடசாலை விட்டு வந்ததும் பகட் சாப்பாடு எடுத்துவிட்டு அந்த சலூனுக்கு ஓடி விடுவேன். அந்த சலூன் அண்மையில் தான் காலமானார். எங்களுடைய கிராமத்தைச் சேர்ந்த வில்லியம் என்பவர். அவர் 3 பத்திரிகைகளை வாங்குவார். லங்காதீப, தினமின, தவச அந்த காலத்தில் இருந்தது. என்னுடைய வேலை அங்கே இருந்து அவர் முடிவெட்டுவர்களுக்காக வருவதற்காகத்தான் அவர் அதை வைப்பார். நான் எல்லா விடயங்களையும் ஆரம்பத்திலிருந்து வாசிப்பேன். உண்மையிலே நான் தமிழ் மொழி மூலம் படித்தவன். என்னுடைய சிங்கள மொழி ஆற்றல் வளர்ச்சிக்கு நான் என்னுடைய பல்கலைக்கழகத்துடைய பட்டத்தையும் சிங்கள மொழியிலே செய்தேன். நான் அலாதியாக பாடசாலை, உங்களுக்கு தெரியும், முஸ்லீம் பாடசாலைகளிலே இந்த சிங்களம் ப்ராக்டிக்கல் சிங்களம் என்று தான் படிப்பிப்பார்கள். நான் இரண்டாம் மொழி சிங்களம். அக்காலத்தில் நான் சிறிது காலம் ஒரு அந்த சிங்கள ஆனா பாடத்திட்டத்துக்காக படித்திருக்கிறேன். அதுவல்லாமல் என்னுடைய இந்த வாசிப்பு அறிவு மூலம்தான் நான் இந்த அளவு வளர்ச்சி கண்டிருக்கின்றேன் என்பதை நான் சந்தோஷமாக குறிப்பிட வேண்டும். உண்மையிலே அந்த என்னென்ன எங்களுடைய கிராமங்களிலே பத்திரிகைகள் வருவதே இல்லை அந்த காலகட்டத்தில். இது 1964, 65, 66 காலகட்டம் அப்படி. ஆனால் அந்த அதிலிருந்து ஆரம்பித்தது எனக்கு ஏதோ ஒரு எண்ணம், நான் ஒரு பத்திரிகையாளராக வர வேண்டும். அப்போது அக்காலத்திலே கொழும்பிலிருந்து சமகி என்ற ஒரு பத்திரிகை வந்தது. பத்திரிகைகளை வருவார்கள் செய்தியாளர் வேண்டுமென்று. நான் சிங்களத்திலே செய்திகளை அனுப்பியிருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், அந்த அப்படியான சிறு பத்திரிகைகள் சிறிது காலம்தான் வரும். என்னுடைய பெயரில் கூட செய்தி வருவதற்கு முன் அந்த பத்திரிகை முடிந்து விட்டது. ஆனால் நான் முதல் முறையாக இன்சான், உங்களுக்கு தெரியும், லத்தீஃப் அவர்கள் எழுதிய மரகம், அந்த பத்திரிகைக்கு ஒரு ஆசிரியர் கடிதம் எழுதியது முதலில் பிரசுரமானது. இப்படித்தான் என்னுடைய ஆர்வம் வந்தது. பல்கலைக்கழகத்துக்கு வந்ததும் நான் எழுதத் தொடங்கினேன். நான் மார்ட்டின் வீரசிங் அவர்கள் காலமானதும் ஒரு கட்டுரை எழுதி தினகரனில் கொண்டு போய் கொடுத்தேன். அப்போது எனக்கு சிவகுருநாதனை தெரியாது. நான் தினகரனில் இந்த அளவு வேலை செய்வேன் என்று எனக்கு தெரியாது. அடுத்த நாள் பத்திரிகையை பார்த்தவுடன் சிவகுருநாதன் ஐயா அவர்கள் அந்த கட்டுரையை பிரசுரித்திருந்தார். அவ்வாறு தான் இந்த துறை வளர்ந்தது. நீங்கள் பல்கலைக்கழகத்தில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சிங்கள மொழியினுடைய இலக்கண பிரச்சனைகள் வந்ததில்லையா? ஏனென்றால் நீங்கள் சாதாரணமாக தமிழ் மொழியில் படித்துவிட்டு ஒரு பட்டத்தினை பெறுவதற்காக அந்த படிப்பினை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள். அந்த அனுபவம் எப்படி இருந்தது? எப்படி அந்த பரீட்சைகளை எதிர்கொண்டீர்கள்? உண்மையிலே எனக்கு அவ்வளவு பாரதூரமான பிரச்சனைகள் வரவில்லை. என்றால் நான் 2 வருடமும் இந்த முதலாண்டு தமிழ் மொழி மூலம் தான் படித்தேன். பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் அப்போது எங்களுடைய தமிழ்துறை தலைவராக இருந்தார். சிவத்தம்பி அவர்கள் வருவார்கள், இப்படி படிப்பித்தார்கள். இப்போது நாங்கள் ஆரம்ப காலத்திலே அப்படி சில பாடங்களை தெரிவு செய்துவிட்டு பிறகுதான் 2ஆம் ஆண்டிலே நாங்கள் ஒரு விசேட பாடநெறியை செய்ய வேண்டும். நான் அப்போது இந்த கம்யூனிகேஷன் அண்ட் நூலகம் துறை என்பதை நான் தெரிவு செய்தேன். அது சிங்கள மொழியில் மட்டும்தான் இருக்கின்றது என்று சொன்னார்கள். உங்களுக்கு சிங்கள மொழியும் அதை செய்ய முடியுமா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், முயற்சிக்கின்றேன் என்று. சில நேரம் நான் தமிழ் மொழியில் படித்திருந்தால் எனக்கு ஒரு கிளாஸ் பாஸ் கிடைச்சிருக்கலாம் சித்தி. ஆனாலும் இங்கு சிங்கள மொழி ஆற்றல் மிக முக்கியமானது என்றாலும் நான் தவறவிடாமல் சித்தி அடைந்து விட்டேன். அதான் மொழியே ஒரு பெரிய தொடர்பாடல் தானே, ஒரு தொடர்பாடல் கருவியாக மொழியே இருக்கின்ற பொழுது அந்த தொடர்பாடல் பாடத்திற்கு நீங்கள் இன்னும் ஒரு மொழியை நீங்கள் தேர்ந்தெடுத்தது உண்மையில் உங்களுடைய அந்த ஆரம்பத்தில் உங்களுடைய அந்த தன்னம்பிக்கையை நாங்கள் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். அந்த கலனி பல்கலைக்கழக வளாகம் அல்லது அந்த பல்கலைக்கழக சூழல் என்பது மிகவும் வித்தியாசமானது. ஒரு பெரும்பான்மை மக்கள் வசிக்கின்ற ஒரு பகுதி, நேரத்தில் பெரும்பான்மையை அதிகமாக கொண்ட ஒரு பல்கலைக்கழகமாகவும் இருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் உங்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருந்தது? உண்மையிலே என்னுடைய நண்பர்கள் மாவட்ட ஜாகிராவிலும் மத்தகம் அல்-அஸ்ஹர் மகாவித்தியாலயத்தில் படித்த நண்பர்கள் எல்லோருமே பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு தான் தெரிவானார்கள். எனக்கு அப்போது ஒரு கவலையும் கூட கிடைக்கவில்லை என்று. ஆனால் நான் இங்கு வந்த பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய திருப்பு முனை கல்வி பல்கலைக்கழகம் என்று சொல்லலாம். நாங்கள் வந்த பொழுது தமிழ் மொழி மூலம் 2வது பேட்ச், வசதிகளே இல்லை, போதிய விரிவுரையாளர்கள் இல்லை. உங்களுக்கு தெரியும், அரசாங்கங்கள் காலத்துக்கு காலம் இந்த பல்கலைக்கழகங்களை மாற்றுவார்கள். இது எத்தனையாம் ஆண்டு? இது 1974.
அப்போது அங்கு வித்யாலங்கார வளாகம் என்று தான் பேர் இருந்தது. அதுக்கு பிறகு மீண்டும் பல்கலைக்கழகமாக்கினார்கள். அங்கே தமிழ் மொழி மூல பாடநெறிக்கு ஒரு சில விரிவுரையாளர்கள் தான் இருந்தார்கள். மிக எனக்கு இருந்த சிங்கள மொழி ஆர்வம் காரணமாக எனக்கு அங்கே ஒரு தலைமைத்துவத்தை வழங்க வேண்டிய தமிழ் மொழி மூலம் வருகை தந்த 300க்கும் மேற்பட்ட தமிழ் முஸ்லிம் மாணவர்களுக்கு தலைமைத்துவத்தை வழங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நான் தள்ளப்பட்டேன். அவர்களுடைய பிரச்சனையை பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு எடுத்துச் செல்வது, அரசியல்வாதிகளை சந்திப்பது, அப்படியான ஒரு ஆரம்பம் ஏற்பட்டது. எனக்கு ஞாபகம், ஸ்ராவஸ்திக்கு அப்போது ஸ்ராவஸ்தி இருந்தது, இப்போது முதலமைச்சருடைய அலுவலகம் இருக்கின்ற மார்க்கஸ் பெர்னாண்டோ மாவட்டத்தில். அங்கு நான் வந்து சாவகச்சேரி எம்பி நவரத்னம் அவர்களை சந்தித்து தமிழ் மொழி மூலம் மாணவர்களுக்கு நடக்கும் அநீதியை பற்றி சொன்னேன். ஒரு முறை நாங்கள் அப்படி கோட்டைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். பேருந்து நிலையத்துக்குள்ளே சிவசிதம்பரம் போன்ற தமிழ் தலைவர்கள் அந்த அந்த பிரத்யேகமான இருந்தனர். அன்றும் கூட நான் போய் தமிழ் மொழி கூட மாணவர்களுக்கு வசதிகள் இல்லையே, ஏற்படுத்தி தர நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். இப்படித்தான் நான் என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லியிருக்கின்றேன். நீ ஒரு கட்டத்தில் கலனி பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு சிங்கள சூழல், வித்யாலங்கார ஒரு பௌத்த வளாகம், அப்படி இருந்த பல்கலைக்கழகத்திலே நாங்கள் மாணவர்களுடைய தமிழ் மொழி மூல மாணவர்களுடைய உரிமைகளை வழங்குமாறு கோரி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்தோம், ஸ்ட்ரைக் கொண்டு செய்தோம். பௌத்த பிக்குகள் எல்லாம் வந்து எங்களுக்காக பேசினார்கள். மித்திரன் பத்திரிகையிலும் வீரகேசரி பத்திரிகையிலும் தலைப்பாக அன்று போட்டிருந்தார்கள். எங்களுடைய படங்களை எல்லாம் போட்டு தமிழ் மாணவர்களுக்கு நியாயம் கோரி பௌத்த பிக்குகள் ஆர்ப்பாட்டம் என்று எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றது. எங்கள் பக்கத்திலே நான் தான் அதற்கு அதன் பிறகு நான் கலனி பல்கலைக்கழக மாணவர் சங்க தேர்தலில் போட்டியிட்டேன். நான் போட்டியிட்ட போது எனது மிக நெருங்கிய நண்பர் இம்தியாஸ் பாக்கிர் மக்கார் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி மாணவர் சங்கத்திலே போட்டியிட்டார். அவர் தோல்வியுற்றார். நான் மாணவர் சங்கத்திலே 2 முறை இருந்தேன். அவர் பாராளுமன்றம் சென்றார். எங்களுக்கு பாராளுமன்றம் செல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதாவது ஆனாலும் பாராளுமன்றம் சென்று செய்யக்கூடிய கடமைகளை, அதனத்தில் சேவைகளை நீங்கள் நிறையவே செய்திருக்கிறீர்கள் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். அது சரி, நீங்கள் கலனி பல்கலைக்கழகத்தில் உங்களுடைய ஆரம்பம், அதிலும் சுயநலமாக படித்து ஒரு பட்டத்தினை பெற வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் அதையும் தாண்டி அப்படியே இந்த ஊடக பக்கம் உங்களுடைய அவதானத்தை நீங்கள் செலுத்துகிறீர்கள். எப்படி உங்களுக்கு லேக் ஹவுஸ் மீது அந்த தொடர்பு எப்படி வந்தது? எப்படி நீங்கள் லேக் ஹவுஸில் உங்களுடைய தொழில் சார்ந்து உங்களுடைய பணியை நீங்கள்? உண்மையிலே நான் 1976ஆம் ஆண்டு பட்டத்தை ஃபைனல் எக்ஸாம் எழுதிவிட்டு தொழில் தேடுகின்ற படலம் எனதுக்கு ஆர்வம் இந்த பக்கம்தான் இருந்தது. அப்போது உங்களுக்கு தெரியும், புதிய ஐதேக அரசாங்கம் பதவிக்கு வந்திருக்கின்றது. ஸ்டேட் அரச நிறுவனங்களிலே நியமனம் என்றால் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு தேவை. நான் உண்மையிலே பல்கலைக்கழகத்திலே இடதுசாரி மாணவர் சங்கத்திலே இருந்தாலும் எங்களுடைய குடும்பம் எல்லாம் பாரம்பரிய ஐதேக குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்போது அப்போது பின்பு பிரதமராக வந்த டிபி விஜயதுங்க அவர்களை நான் சந்தித்து எனக்கு ஒரு இப்படியான ஒரு கடிதம் தந்தார்கள். அதன் பிறகு எனக்கு அதுவும் இந்த நியமன வாய்ப்பு கிடைக்கவில்லை. பிறகு என் நினைவுக்கு வருகின்றது, பல்கலைக்கழக ஒரு நாள் நாங்கள் இந்த ஊடகத்துறையிலே முஸ்லீம் சமூகம் என்ற பிரச்சனை சம்பந்தமாக முன்னாள் பிரதி அமைச்சர் மர்ஹூம் ஃபரீத் மீராலம்பி அவர்களை நாங்கள் சந்தித்த போது தெரிவித்திருந்தேன். அவர் ஒரு நாள் என்னை பாராளுமன்ற பழைய பாராளுமன்றத்துடைய இப்படி நான் போயிருந்தேன், வாருங்கள் என்று என்னை கையோடு அழைத்து சென்று லேக் ஹவுஸ் சாமனை சந்தித்தார். அவருக்கும் லேக் ஹவுஸ் சாமனை யார் என்று தெரியாத மிஸ்டர் போதினாகுட அவர்கள், ஐ ஹாவ் கம் வித் அ யங் கிராஜுவேட் இப்படின்னு சொல்லி அவரை மறைமுகப்படுத்தி என்னை மறைமுகப்படுத்தினார். உடனடியாக உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கின்றது என்று கேட்டார்கள் போதினாகுட அவர்கள். என்றாலும் அவர் இந்த பிரதி அமைச்சராக இருக்கின்ற அவர் பாராளுமன்ற உறுப்பினர், வந்தவரை வெறும் கையோடு அனுப்பக்கூடாதானே என்று என்னை பயிற்சி பத்திரிகைகளாக சேர்க்கும்படி உத்தரவிட்டார்கள். அப்போது என்னை அவர் அழைத்து கொண்டு டெய்லி நியூஸ் பத்திரிகையுடைய ஆசிரியர், தினமின பத்திரிகையுடைய ஆசிரியர், தினகரன் ஆசிரியர் ஆகிய 3 பேரிடம் அழைத்து சென்றார்கள். அப்போது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, எட்மண்ட் ரணசிங்க அவர்கள் தினமின பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தார்கள், இந்த நாட்டிலே ஒரு மூத்த பத்திரிகை ஆசிரியர். அவர் என்னிடம் கேட்டார், யூ ஹேவ் எனி கண்டாக்ட்ஸ் என்று சொல்லி. பத்திரிகையாளருக்கு தேவைப்படுது கண்டாக்ட். எனக்கு கண்டாக்ட் என்பதுன்றதே என்ன என்று தெரியாது. சிரித்து கொண்டிருந்தேன். சிவகுருநாதனிடம் போனதும் அவர் என்னை பயிற்சி பத்திரிகையாளர் சேர்த்தினார்கள். நான் பிறகு ஆரம்ப காலகட்டம் அங்கே பயிற்சி பத்திரிகையாளர்களுக்கு நான் கிட்டத்தட்ட
எவ்வளோ வேலை செய்தாலும் ஒரு சீலிங் இருக்கின்றது, 250 ரூபாய் தான் தருவார்கள். அப்போ நான் செய்திகளை எழுதி கொடுப்பேன், சிங்கள பத்திரிகைக்கும் நான் கொடுப்பேன். அப்படி இருக்க அந்த 250 ரூபாய் எல்லையை மீறி விட்டது. அதனை நாங்கள் பெறுவதற்கு போனது தான் தெரியும். 250 ரூபா தான் உங்களுக்கு உறுத்து என்று சொன்னார்கள். என்றாலும் 6 மாத காலத்தில் நான் ஒரு தகுதியான பத்திரிகையாளராக என்னை கட்டியெழுப்பிக் கொண்டதனால் முன்னாள் சபாநாயகர் மர்ஹூம் பாக்கிர் மாக்கார் அவர்கள் மேலே நான் சொன்னேன், கலனி பல்கலைக்கழகத்திலே மாணவர் சங்கத்திலே மோதிக்கொண்ட சோதர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் அவர்கள் நான் கொள்ளுப்பிட்டியிலே நடந்து செல்லும்போது என்னை சந்தித்தார்கள். அம்மீன் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் இப்படித்தான் சொன்னேன், வாருங்கள் என்னுடைய தந்தையிடம் உங்களை அழைத்து சென்று அவர் என்னை அழைத்து சென்றார். பாக்கிர் மாக்கார் அவர்கள் போதினாகடியோடு பேசினார். அப்போது எனக்கு என்னை நிரந்தரமாக்கி அக்காலத்திலே எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, பட்டதாரிகளுக்கு என்று 412 ரூபாய் பேசிக் சேலரி, அதிலே தான் எனக்கு லேக் ஹவுஸிலே 2ஆம் தர பத்திரிகையாளர் பதவி கிடைத்தது. நிரந்தர நியமனம். சரி, நாங்கள் தொடர்ந்து பேசலாம். நிறைய விஷயங்கள் இருக்கின்றன சேரிடமிருந்து தெரிந்து கொள்வதற்கு. இன்றைய தினம் நாங்கள் நவமணி பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர், அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா ஃபோரம், ஸ்ரீலங்கா முஸ்லீம் கவுன்சில் ஆகியவற்றினுடைய தலைவர் என்ன அமீன் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். சார், உங்களுடைய இந்த முதல் பிரவேசமே சற்று ஆச்சரியமானதாகவும் விசித்திரமானதாகவும் இருக்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் ஒரு கட்டத்தில் தினமின பத்திரிகையிலும் பிரதி ஆசிரியராக கூட நீங்கள் பணியாற்றி இருக்கிறீர்கள். பல காலகட்டங்களில் சிங்கள பத்திரிகைகளுக்கும் உங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ் பிரசுரங்களுக்கான முகாமைத்துவ பணிப்பாளராகவும் உங்களை நியமித்திருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி அமைந்தது? அந்த குறிப்பிட்ட காலகட்ட பகுதியில் எப்படி இந்த வளர்ச்சியெல்லாம் நீங்கள் அடைந்து? உண்மையிலே நான் பத்திரிகையிலே பணிபுரிகின்ற போது என்னை சிவகுருநாதன் அவர்கள் நான் ஆகஸ்ட் மாதம் 1977ஆம் ஆண்டு பதவியேற்றேன் இந்த பயிற்சி பத்திரிகையாளராக. அவர் என்னை அடையாளம் கண்டார். டிசம்பர் 12ஆம் தேதி எனக்கு பாராளுமன்ற செய்தியாளராக போகுமாறு என்னை பணித்தார். உண்மையிலே ஒரு பத்திரிகையிலே அனுபவம் மிக்க சிரேஷ்டமானவர்களைத்தான் பாராளுமன்ற செய்தியாளராக அனுப்பார்கள். அப்போது பொன் பாலசுந்தரம், திரு கந்தை ஆகிய இருவரும் தான் பாராளுமன்ற செய்தி திரட்டல் ஈடுபட்டார்கள். என்னை காலிமுகத்திடல் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். ஒரு வாரத்தில் எனக்கு இந்த கலை பிடித்து விட்டது. எனக்கு என்னுடைய சிங்கள அறிவு, ஆங்கில அறிவு இவை காரணமாக அந்த பாராளுமன்ற செய்திகளை திரட்டுவதிலே நான் தினகரனுடைய அன்றிலிருந்து நான் சுமார் 23.5 வருட காலம், அதாவது தினகரனுடைய செய்தி ஆசிரியராக வரும் வரை நான் தொடராக பாராளுமன்ற செய்தியாளராக பழைய பாராளுமன்றத்திலும் புதிய பாராளுமன்றத்திலும் பணிபுரிந்திருக்கின்றேன். இக்காலகட்டத்தில் எனக்கு ஏற்பட்ட தொடர்பு காரணமாக எனக்கு அரசியல் ரீதியாக நல்லொரு தொடர்பு ஏற்பட்டது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் சந்திரிகா அரசாங்க காலத்திலே என்னை அரசியல் ரீதியாக பார்க்காது என்னை செய்தி ஆசிரியராக மேலதிக செய்தியாக நியமித்தார்கள். சிறிது காலத்திலே ஒரு செய்தியை முக்கியத்துவம் கொடுத்து பிரசுரிக்கவில்லை என்று சொல்லி என்னை தினமின பத்திரிகைக்கு மாற்றினார்கள். அது அரசியல் ரீதியான காரணம். அப்போது நான் உண்மையிலே அதை அவ்வாறு அது எனக்கு தெரியும் அதை இலக்கிய நன்றி. ஆனால் எனக்கு இது நல்ல சந்தர்ப்பம். இவ்வளவு காலமாக தமிழ் பத்திரிகை உலகிலே தான் எனது பேர் இருந்தது. சிங்கள பத்திரிகை உலகிலே எனக்கு நீந்தி விளையாட சந்தர்ப்பம் கிடைத்தது. நீந்த தெரிந்தவருக்கு எந்த கடலில் போட்டாலும் நீந்தி வருவார் என்று இருக்கிறேன். எனக்காகவே அது என் வாழ்க்கையிலே கிடைத்த ஒரு பெரும் சந்தர்ப்பம். இலங்கையில் எல்லா அரசியல் தலைவர்களையும் சந்திப்பதற்கு வாய்ப்பெடுப்பதற்கு. அங்கேயும் கூட எனக்கு உங்களுக்கு தெரியும் பத்திரிகைகளிலே ரவுண்ட் கொடுப்பாங்க. எனக்கு ஐக்கிய தேசிய கட்சியை கவர் பண்ணுமாறு தந்திருந்தார்கள். அவை ஐதேக தலைவர்களுடன் எனக்கு நெருங்கி செயற்படும் வாய்ப்பு கிடைத்தது. அப்போது 2002ஆம் ஆண்டு ஐதேக ஆட்சியை கைப்பற்றியதும் லேக் ஹவுஸுடைய பழைய தலைவர்கள் போனார்கள். புதிய நிர்வாகத்தை அமைக்கும் வரை பிரதமருடைய அலுவலகத்திலிருந்து எனக்கு பணிப்புரை வந்தது. புதிய நிர்வாகம் வரும் வரைக்கும் ஒரு சுமூகமான நிர்வாகத்தை ஏற்படுத்த நீங்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் உடனடியாக தலைவர்கள் பணிப்பாளர்களை தெரிவு செய்கின்ற வரை அப்போதுதான் என்னை உடனடியாக நான் அங்கே இருந்தவர்களை நான் அகற்ற விற்படவில்லை. வெற்றிடம் ஒன்றிருந்தது தினகரன் முகாமைத்துவ ஆசிரியர் பதவிக்கு. உடனடியாக நான் அப்பதவியை பொறுப்பேற்று முழு நிறுவனத்தையும் அரசியல் பழிவாங்கல் இடம்பெறாமல் நாங்கள் ஏற்பாடு செய்தோம். எல்லோருக்கும் பாட்சோறு கொடுத்து
தேசிய கொடியேற்றி உங்களுக்கு தெரியும் புதிய அரசியல் சூழல் ஒன்று வந்தால் ஆமாம். அப்படி ஒன்றும் நடக்காமல் லேக் ஹவுஸிலே ஒரு முன்மாதிரியாக அந்த காலகட்டத்தை செய்ய முடிந்தது. உண்மையிலே நான் சந்தோஷப்படுகிறேன். என்னை போன்ற சிறுபான்மையினத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு லேக் ஹவுஸுடைய அந்த தீர்மானிக்கின்ற ஒரு குறுகிய காலத்துக்காக அந்த வாய்ப்பு கிடைத்தது. அது உண்மையில் மகிழ்ச்சிக்குரியது என்றும் நிறைவு கூறத்தக்கது. அப்போது உங்களுக்கு எத்தனை வயது இருக்கும் சார்? நான் நினைக்கிறேன் 2002 எனக்கு ஒரு 50. ஆமாம், 50 வயதில் நீங்கள் அந்த இலக்கினை அடைந்திருக்கிறீர்கள். அதே நேரத்தில் அந்த காலகட்டத்தில் நீங்கள் திருப்பு முனையான ஒரு சந்தர்ப்பம் பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். திருப்பத்தை தாண்டி ஒரு ஊடகவியலாளனாக கடமையாற்றுகின்ற பொழுது பல கசப்பான அனுபவங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி ஏற்பட்டிருக்கும். அவ்வாறான ஏதேனும் ஞாபகங்கள் இருக்கிறதா? நிறைய சந்தர்ப்பங்களில் நான் நினைக்கிறேன் அந்த 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 செய்தி கூட வெள்ளிக்கிழமை நாட்களில் தினகரன் கூடுதலாக விற்கின்ற செய்தி, நீங்கள் வேண்டுமென்றே இந்த படத்தை உள்ளே போட்டிருக்கின்றீர்கள் என்பது எனக்கு ஒரு குற்றச்சாட்டு. எனக்கு அது உண்மையிலே நானும் இன்னும் ஒருவரும் இருந்த பணிபுரிந்தேன். அது நாங்கள் அப்படி கூட நினைத்து பார்க்கவும் இல்லை. சில நேரத்துக்கள் உங்களுக்கு எதிராக ஏதாவது குற்றச்சாட்டுகள் போட வேண்டும் என்றால் ஏதாவது சொல்வார்கள். அப்படியான ஒரு நிகழ்வு. அது தவிர நாங்கள் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் உங்களுக்கு தெரியும், அரச பத்திரிகை என்னும்போது பலதரப்பட்ட அரச தலைவர்கள் இருக்கிறார்கள், முஸ்லீம் தலைவர்கள். ஒரு கட்டத்திலே பாராளுமன்றத்திலே நானும் சகோதரர் ஏகேஎம் பிள்ளை அவர்களும் செய்தியாளராக இருந்தோம். நாங்கள் அங்கிருந்து எல்லா செய்திகளையும் அனுப்பி வைப்போம். இங்கே எங்களுடைய சப்டெஸ்கில் இருக்கின்றவர்கள் அன்று பாராளுமன்றத்தில் நடந்து எதையும் போடாமல் விட்டுவிட்டார்கள். அடுத்த நாள் காலை பாராளுமன்றத்தில் எங்களுக்கு எதிராக ரவுஃப் ஹக்கீம், இப்படி பல அமைச்சர்கள், அஸ்வர் ஹாஜியார் எல்லோரும் எங்களுடைய செய்தியை பிரசுரிக்கவில்லை என்று சொல்லி பாராளுமன்றத்தில் எங்களுக்கு எதிராக குற்றம் சாட்டு எழுப்பினார்கள். இனி உண்மையிலே நாங்கள் முழுமையாக எல்லா செய்திகளையும் நாங்கள் இப்போது போன்று கணனி இல்லை, எழுதி நாங்கள் அனுப்புவது எங்களுடைய ஒரு அலுவலகத்தின் ஒரு ஊழியர் வந்து பெற்றுச் செல்வார். ஆனால் இங்கு சப்டெஸ்கில் இருக்கின்றவர்களும் செய்தி ஆசிரியர் தான் அதை பிரசுரிக்க வேண்டும். ஏதோ ஒரு காரணத்தால் பிரசுரிக்கவில்லை. அதை பாராளுமன்றத்திலே ஹன்சாடிலே எங்கள் இருவரையும் குறிப்பாக எங்களை குற்றஞ்சாட்டி சபாநாயகருக்கு எங்களுடைய பின்வரும் பிறகு நாங்கள் அதை போய் விளக்கி கூறி செஞ்சிருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களுடைய இந்த ஊடக பயணம் சிறப்பானதானே சென்று கொண்டிருந்திருக்கிறது. இதுக்கிடையில் உங்களுக்கு ஏன் ஒரு ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா ஃபோரம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் பிறந்தது? நீங்கள் அதனுடைய ஸ்தாபக உறுப்பினர், இப்போதைய தலைவர், இன்றும் பல செயற்பாடுகளில் முன்னின்று செயற்படக்கூடிய ஒரு நிறுவனமாக அது இருக்கிறது. உண்மையிலே இர்ஃபான், நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா ஃபோரம் என்ற அமைப்பை உருவாக்குவதற்கான காரணம், அதுக்கு முன்பு நான் இலங்கை உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்திலே தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றேன். அது இலங்கையுடைய பிரதான ஊடக அமைப்பு. நான் உதவி செயலாளராக செயற்குழு உறுப்பினராக வெற்றி பெற்றேன். ஆனால் நான் நினைத்தேன், முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரையில் ஊடகத்துறை அக்கறை இல்லாத ஒரு துறையாக இருந்தது. மிக குறிப்பிட்ட சிலர் தான் இருந்தார்கள், யாரும் வந்து நீண்டினால் நீடிப்பதும் இல்லை. அப்படியான ஒரு காலகட்டத்தில் இந்த சமூகத்துக்கு ஊடகத்துடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கு, ஊடகத்துறையில் வருபவர்களுக்கு எங்களுடைய தேவையான பயிற்சிகளை வழங்குவதற்கு வழி வைப்பது போன்ற விடயங்கள் சம்பந்தமாக இப்படியான ஒரு அமைப்பு தேவை. நாங்கள் இனவாத நோக்கில் அமைக்கவில்லை. அதை எங்களுடைய பிற்கால பணிகளை நீங்கள் பார்க்கும்போது விளங்கலாம். முஸ்லீம் மீடியா ஃபோரம் என்ற அந்த அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தினோம். 34 அங்கத்தவர்களை கொண்டு அப்போது இருந்த அவ்வளவுதான் இருந்தது. இன்று 910 அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள். நாடளாவிய ரீதியிலே எல்லா துறைகளிலும் இருந்து நான் நினைக்கிறேன், இலங்கையிலே ஊடகத்துறையிலே பணிபுரிகின்ற முஸ்லிம்களில் 98% இதில் அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள். அதனை ஸ்தாபித்தது உங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நீங்கள் பார்க்கிறீர்களா? நிச்சயமாக. சில நேரம் சிலர் என்னை தவறாக பார்த்திருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் இந்த சமூகத்துக்கு ஊடகத்துடைய முக்கியத்துவம், இந்த சமூகத்துடைய கட்டுப்பாட்டில் ஒரு ஊடகம் இல்லை, இப்படியான விடயங்கள் எல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இன்று இந்த நாட்டிலே முஸ்லீம்களால் நடத்தப்படுகின்ற 2 தினசரி பத்திரிகைகள் இருக்கின்றன. வீரகேசரி நிறுவனம் விடுவெள்ளியை நடத்துகின்றது, நாங்கள் நவமணியை நடத்துகின்றோம். இதெல்லாம் நாங்கள் குரல் கொடுத்ததன் காரணமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா ஃபோரத்தின் ஒரு மகாநாட்டுக்கு இலங்கையில் இருக்கின்ற தமிழ் பத்திரிகை நிறுவனங்களுடைய தலைவர்களை நான் அழைத்திருந்தேன் பிரதம அதிதிகளாக. நான் அங்கே என்ன முயற்சித்தேன் என்றால், எங்களுடைய சமூகத்துக்கு சொல்லுவதற்கு, முஸ்லீம் சமூகத்திலே எங்களுக்கு இப்படி ஒருவரை பிரதம அதிதியாக அழைப்பதற்கு எங்களுடைய சமூகத்திலே ஒருவரும் இல்லையே. கொழும்பு பல்கலைக்கழகத்திலே டிப்ளோமா இன் ஜேர்னலிசம் என்ற பாடநெறி இருந்தது, சிங்களத்தில் மட்டும்தான் நடத்தப்பட்டது. எங்களுடைய இலங்கையில் இன்று நூற்றுக்கணக்கான தமிழ் முஸ்லீம்
ஊடகவியலாளர்கள் தங்களுடைய பேருக்கு பின்னால் டிப்ளோமா இன் ஜேர்னலிசம் போடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த எனக்கு முடிந்தது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா போரத்துடைய தலைவர் என்ற வகையில் நான் பேராசிரியர் ஜேபி திசாநாயக் அவர்களை சந்தித்து இந்த பாடநெறியை நீங்கள் தமிழில் ஆரம்பிக்க வேண்டும். ஐ டோன்ட் திங்க் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் கம். சரி, நான் உங்களுக்கு மாணவர்களை எடுத்து தருகிறேன் என்று நாங்கள் பத்திரிகைகளிலே விளம்பரத்தை போட்டு புலமை பரிசுகளை வழங்கி அந்த பல்கலைக்கழகத்துக்கு சிங்கள மாணவர்களுக்கும் தமிழ் மாணவர்களுக்குமாக புறம்பாக 3 புலமை பரிசுகளை நாங்கள் வழங்கினோம். ஆரம்பத்தில் எங்களுடைய மாணவர்கள் யார் யார் தெரிவு செய்யப்படுகின்றார்களோ அவர்களுக்கும் நாங்கள் வழங்கினோம். அப்படி ஆரம்பிக்கப்பட்டது. இன்று நாங்கள் பெருமைப்பட முடியும். கிட்டத்தட்ட எங்களுடைய எண்ணிக்கையின்படி 650க்கு மேற்பட்ட தமிழ் முஸ்லீம் ஊடகவியலாளர்களுக்கு இம்முறையும் கூட நான் அங்கே பகுதி நேர விரிவுரையாளராகவும் இருக்கிறேன். இம்முறையும் கூட 30 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்க முடிந்தது. உண்மையில் பாராட்டத்தக்க விடயம். எம்மை போன்றவர்களும் அந்த ஒரு அங்கீகாரம் ஒரு வளர்வதற்கு ஒரு சிறந்ததொரு விடயமாக மாறியிருக்கிறதன் காரணகர்த்தாவாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விடயம். அதே நேரத்தில் உங்களால் இன்றும் எத்தனையோ இளம் ஊடகவியலாளர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு சமூகங்களையும் சேர்ந்த பல தரப்பினரும் உங்களை ஒரு ஆசானாக கொண்டு இன்றும் ஊடகத்துறை சார்ந்த கல்வியில் முன்னிலையில் இருப்பதை நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஊடகத்துறை சார்ந்தும் பலரும் அவ்வாறு செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றன உங்களோடு பேசுவதற்கு. இன்றைய தினம் நாங்கள் என்ன அமீனவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஐயா, நீங்கள் கூறுவதை போன்று பல அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கின்றன. அதே நேரத்தில் ஊடகத்துறை சார்ந்து தனித்த ஒரு அடையாளமாக நீங்கள் முன்னேறி வந்து கொண்டிருந்தாலும் கூட சமூகம் சார்ந்தும் பல விடயங்கள் பற்றி ஆர்வம் உங்களுக்குள் இருந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் நீங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் கவுன்சில் என்ற ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும், இருக்கின்ற இயக்கங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறீர்கள். இந்த அமைப்பு எப்படி உருவானது? உண்மையிலே இர்ஃபான், நான் பல்கலைக்கழக பட்டத்தை முடித்துவிட்டு வெளிவந்ததும் கொழும்பிலே நாங்கள் தினகரனிலே பணிபுரியும் போது முன்னாள் சபாநாயகர் மர்ஹூம் பாக்கிர் மாக்கார் அவர்கள் அகில இலங்கை முஸ்லீம் லீக் வாலிப முன்னணிகளின் சம்மேளனம் என்ற இயக்கத்தை கட்டியெழுப்புவதில் ஈடுபட்டார். அப்போது எம்மை போன்ற நாங்கள் பல்கலைக்கழகத்திலே இடதுசாரி சிந்தனையுடையவர்கள், நான் தற்போது பாகிஸ்தான் ஹை கமிஷனராக போகின்ற சகோதரர் NM சாஹித் போன்ற இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் இப்படி பல்வேறுபட்ட அரசியல் கொள்கைகளுக்குள் இருந்த எங்களை ஒரு முஸ்லீம் சமூக அழைக்குள் உள்வாங்கினார். அகில இலங்கை முஸ்லீம் லீக் வாலிப முன்னணி ஊடாக எங்களை உள்வாங்கினார்கள். நான் அதிலே ஆரம்ப காலத்திலே பணிபுரிந்து புறக்கோட்டையிலே 213ஆம் இலக்க இப்போது சம்மாங்கோட்டை பள்ளிவாசல் தான் அங்கே இருக்கின்றது. அதுக்கு முன்பு அங்கே ஒரு மாபெரும் கட்டடம் இருந்தது. ஹாஜி ஒமர் ட்ரஸ்ட் என்கின்ற எங்களுடைய தலைமையகம் இருந்தது. அங்கே முஸ்லீம் வாலிபர்களுக்கான பொதுவாக ஒரு ஃபோரத்தை நாங்கள் ஏற்படுத்தினோம், பாராளுமன்றத்தை. அங்கே ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு முறை, குறைந்தது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு அரசியல்வாதியை அழைத்து நாங்கள் பகிரங்க சொற்பொழிகளை நடத்துவோம். அவ்வாறான ஒரு அனுர பண்டாரநாயக்க, சரத் முத்தட்டுவேகம, MA அப்துல் மஜீத், MHM அஷ்ரஃப், இப்படி பலதரப்பட்ட அரசியல்வாதி, தினேஷ் குணவர்தன், இப்படி பலதரப்பட்ட அரசியல்வாதிகளை அங்கு அழைத்து நாங்கள் பொதுவாக கொழும்பிலே இருக்கின்ற பலதரப்பட்ட முஸ்லீம் வாலிபர்கள் வருவார்கள், அங்கே கேள்விகளை கேட்பார்கள். அப்படி ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தினோம். இதோடு தான் முஸ்லீம் லீக் வாலிப முன்னணி செயலாளராக, அதன் தலைவராக, ஆரம்பத்தில் நிர்வாக செயலாளராக இருந்து நான் பின்பு அதிலிருந்தே பெற்ற அந்த அனுபவத்தோடு முஸ்லீம் மீடியா போரத்துடைய தலைமையிலும் நாங்கள் இருக்கும்போது 2002ஆம் ஆண்டு சுனாமி அனர்த்தம் வந்தது. 4ஆம் ஆண்டு சரி, சுனாமி அனர்த்தத்தின் போது இந்த நாட்டிலே 1% முஸ்லீம்களுடைய சனத்தொகை முஸ்லீம்கள் இழந்தார்கள். முஸ்லீம் பகுதிகள், கிழக்கு மாகாணம், ஏனைய பகுதிகளில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது தெற்கு. அப்போது முஸ்லீம் சமூகத்துக்குடான நிவாரணப் பணிகளை வழங்குவதிலே ஒரு மந்தகதி ஏற்பட்டது. அரசாங்கமும் தளம்பி போயிருந்தது. சில நேரங்களிலே முஸ்லீம்களுடைய பாதிப்புகளை கூட ஊடகங்கள் காட்டவில்லை. அப்போதுதான் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருந்தது, என்ன செய்வது. நான் முஸ்லீம் மீடியா போர தலைவர் என்ற வகையில் நாங்கள் இலங்கைக்கு வந்த வெளிநாட்டு ஊடகவியலாளர்களை அழைத்து சென்று கிழக்கு மாகாணத்துக்கு அவர்கள் ஹெலிகாப்டரில் வந்தார்கள். நாங்கள் வாகனங்களிலே அங்கு சென்று அக்கரைப்பத்திலிருந்து அவர்களை அழைத்து சென்று முஸ்லீம் பகுதிகளிலே நடந்த நிகழ்வுகளை காட்டினோம். அவர்கள் அறிக்கையிட்டார்கள். அதன் பிறகுதான் இந்த அனர்த்தத்தினால் முஸ்லிம்களும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருப்பதை உலகம் உணர முடிந்தது. ஞாபகம் இருக்கின்றது, நிந்தாவூருடைய ஒரு மதரசாவிலே மேலே ஒரு சிறுமியை புகைப்படம் பிடித்து அனுப்பியிருந்தார்கள். அது உலக நாடுகளிலே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அந்த பணியை எங்களால் செய்ய முடிந்தது.
அப்படியாக இவ்வாறான நிவாரணப் பணிகளை செய்யும்போது தான் நாங்கள் நான் அப்போது அகில இலங்கை முஸ்லீம் லீக் வாலிப முன்னணிகளும் சம்மேளனத்திலும் செயலாளராக இருக்கிறேன். பாக்கிர் மக்கார் அவர்கள் தலைவராக இருந்தார்கள். முஸ்லீம் மீடியா போரவும் இருந்து இணைந்து நாங்கள் அகில இலங்கை YMMA பேரவையிலே ஒரு சென்டரை உருவாக்கினோம். 24 மணி நேரம் இயங்குகின்ற அரசாங்கத்திடமிருந்து தேவையான நிவாரணங்களை பெற்று அனுப்புவது, முஸ்லீம் பகுதிகளை பற்றிய விடயங்களை உலகத்துக்கு சொல்வது போன்ற பல்வேறு ஒரு மாதத்துக்கு மேல் இயங்கினோம். அதன் பிறகுதான் நாங்கள் உணர்ந்தோம் அரசியலுக்கு அப்பால் முஸ்லீம் சிவில் சமூக அமைப்பு ஒன்று தேவைப்படுகின்றது என்று எல்லோரும் உணர்ந்தார்கள். அப்போதுதான் இந்த முஸ்லீம் கவுன்சிலை உருவாக்குவதற்கான கூட்டம் YMMA பேரவையில் நடைபெற்றது. அங்கே அவர்கள் என்னை தலைவராக தெரிவு செய்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு அதிலிருந்து மீட்சி பெற முடியாமல் இன்னும் நான் தலைவராகத்தான் இருக்கின்றேன். நான் ஏன் சொல்கிறேன் என்றால் அவ்வாறு ஒரு பல்வேறு சிவில் முஸ்லீம் அமைப்புகள் ஜமியத்துல் உலமா, YMMA பேரவை, அகில இலங்கை முஸ்லீம் லீக், இப்படி எல்லா இயக்கங்களையும் உள்வாங்கித்தான் அந்த இன்று முஸ்லீம் சமூகத்துடைய ஒரு அட்வொகசி பொடியாக, அதாவது முஸ்லீம் சமூகத்துடைய நாங்கள் ப்ரொஜெக்ட் செய்வதில்லை. சமூக உரிமைகளை, சமூக விடயங்களை வெளிநாட்டு தூதுவர்கள், அரசியல் தலைவர்கள், கட்சி தலைவர்களோடும் பேசுகின்றோம். இங்கே நாங்கள் 2005ஆம் ஆண்டு பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தலிலே இலங்கை முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் அடையாளப்படுத்தி அப்போது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட சகல வேட்பாளர்களுக்கும் நாங்கள் வழங்கினோம். மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு, ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு, ஜாதிக ஹில உரிமைய தலைவர்களுக்கு. இதுதான் முஸ்லீம்களுடைய தேவை. முதன்முறை முஸ்லீம்களுடைய தேவைகள் தேர்தல்களிலே அவ்வளவு கணக்கெடுக்கப்படவில்லை. நாங்கள் இதுதான் எங்களுடைய தேவை, இதில் குறைந்தது நீங்கள் இவ்வளவு செய்தால்தான் எங்களுடைய வாக்குகளை தர முடியும் என்று நாங்கள் பேரம் பேசினோம். அப்படி சில விடயங்கள் பிற்காலத்திலே நடந்தன. நாங்கள் எல்லா தலைவர்களையும் சந்தித்து குறைந்தபட்சம் நாங்கள் அள்ளி வாக்குகளை வழங்கியிருக்கின்றோம், எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லவில்லை. அந்த பணியை முஸ்லீம் கவுன்சில் அன்றிலிருந்து இன்று வரை செய்து வருகின்றது. இது வரும் 24ஆம் தேதி கூட நாங்கள் இந்த இப்போது பிரச்சனையாக இருக்கின்ற மாகாண சபை தேர்தல் முறை தொடர்பான ஒரு கொழும்பிலே ஒரு கருத்தரங்கை நடத்தி முஸ்லீம் சமூகம் இப்படியான ஒன்றைத்தான் தேவை என்று சொல்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். பலமான 2 இயக்கங்கள் உங்களால் முன்னெடுக்கப்படுகின்றன. அதனிடத்தில் இவ்வாறான செயற்பாடுகளை நீங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது உங்களுக்கென்ற ஒரு குடும்பம் இருக்கிறது. ஒரு பக்கம் உங்களுடைய ஊடகத்துறை, நீங்கள் முழு நேர பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதனிடத்தில் இங்கே சமூக பணி என்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா ஃபோரம், முஸ்லீம் கவுன்சில், அதனிடத்தில் ஏனைய பணிகள் என்று நீங்கள் எந்த நேரமும் ஒரு வேலை பொழுமிக்கவராகவே இருக்க வேண்டிய சூழல். உங்களுடைய வீட்டில் இதற்காக கிடைக்கிற ஒத்துழைப்பு எந்த அளவு தூரம் இருக்கிறது? உண்மையிலே எனது மனைவி ஒரு ஆசிரியை, அண்மையில் தான் DS நாயக்க கல்லூரியின் தமிழ் பிரிவு தலைவியாக இருந்து ஓய்வு பெற்றார். பொதுவாக அவர் எனக்கு உறுதுணையாக என்னுடைய பணிகளுக்கு இருந்திருக்கிறார். சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டதும் உண்டு. நாங்கள் உங்களுக்கு தெரியும், கடந்த ஆட்சி காலத்தில் இந்த நாட்டில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, கடும்போக்கு அமைப்புகளுக்கு எதிராக நாங்கள் நேரடியாக செயற்பட்டோம். அப்போது எங்களுடைய பாதுகாப்பு பெரும் பிரச்சனையாக இருந்தது. இந்த பணிகளை எல்லாம் நாங்கள் தனித்து வாகனங்கள் வைத்துக்கொண்டோ செய்யவில்லை. சாதாரண பஸ்களிலே அல்லது முச்சக்கர வண்டிகளிலே தான் சென்று நாங்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளை எல்லாம் அவர்களோடு பேசினோம். சில கட்டங்களில் அவர்களுக்கு எங்களுடைய சமூகத்திலே நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். நான் இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா கடும்போப்பு அமைப்புகளுடைய பிரதிகளை சந்தித்து பேசியிருக்கின்றேன். எல்லா உரிமையோடு பேசியிருக்கின்றேன். பொதுபல சேனாவுடன் முதன்முறையாக ஜமியத்துல்லமாவை அழைத்து சென்று நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அப்படி அவர்களோடு பலகட்ட பேச்சுவார்த்தைகளை நாங்கள் நடத்தினோம். எங்களுடைய முஸ்லீம் சமூகத்துடைய நிலைப்பாட்டை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு சமூகம் என்பதை பல கட்டத்தில் நாங்கள் தெளிவுபடுத்தினோம். ஒரு கட்டத்திலே இலங்கை முஸ்லீம் சிவில் சமூக தலைவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு கண்டியிலே மகாநாயக்க தேரரை நாங்கள் சந்தித்து இதுதான் முஸ்லீம் சமூகத்துடைய நிலைமை, உண்மையிலே முஸ்லீம் சமூகம் தவறாக தான் அநேக விடயங்களில் தவறாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள், இவற்றை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். அந்த பணிகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். சில நேரங்களில் நான் பஸ்ஸிலே வந்து இறங்கும்போது பின்னால் முதுகில் வந்து அடித்து விடுவார்களோ, ஏதாவது நடந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் கூட எனக்கு இருந்திருக்கின்றது. அப்படியான ஒரு காலகட்டம் உங்களுக்கு தெரியும். இலங்கையிலே நாங்கள் இந்த அப்படியான ஒரு கடும்போக்கு அமைப்புகளுக்கு எதிராகத்தான் நாங்கள் நிறைந்த எங்களுடைய சமூகத்தவர்களுடைய மற்றவர்களுடைய பிரார்த்தனை நான் எங்களுக்கு இந்த அளவு வளர்ச்சி காண முடிந்திருக்கின்றது. அதே நேரத்தில் உங்களுடைய தொலைபேசி எப்போதும் அழைப்பை ஏற்கின்ற ஒரு தொலைபேசியாகத்தான் இருக்கும். நாட்டில் எங்காவது ஒரு நிகழ்வு நடந்தால் முதலாவது அந்த தகவல் எனக்கு கிடைக்கும். கிடைத்தவுடன் நான் என்ன செய்வேன் என்றால், அதனை கையாள வேண்டியவர் யார் என்பது எனக்கு தெரியும். என்னுடைய அனுபவத்திலே அதனை கையாள வேண்டியவர் ரவுஃப் ஹக்கீமாக இருந்தால் ரவுஃப் ஹக்கீம், ரிஷாதாக இருந்தால் ரிஷாட்,
அல்லது பிரதமராக இருந்தால் பிரதமர், அது அசாஸ் சாலியாக இருந்தால் அசாஸ் சாலி, அல்லது போலீஸ் மா அதிபராக இருந்தால் அவர் நாங்கள் பேசுவோம், அல்லது இம்தியாஸ் பாக்கிர் மாக்காராக இருந்தால் அவர் இல்லாட்டி அப்படி யாராவது இந்த அது அரசியலில் ஈடுபடுவர்கள் அதை செய்ய வேண்டும் என்றால் நான் உடனடியாக அவர்களுடைய தூக்கத்தை கலைப்பேன். எப்போதும் மர்ஹூம் அலைவி மௌலானா அவர்கள் எப்போதுமே தொலைபேசி மூடிவிட மாட்டார்கள். எங்களுடைய அமைச்சர் ஃபௌசி அவர்கள் அந்த தொலைபேசி எப்போதுமே பேசும். மீன் பேசினீர்கள் என்று திருப்பி அழைப்பு வரும். அநேக அரசியல்வாதிகளிடம் அந்த பழக்கம் இல்லை. உண்மையிலே அதை நாங்கள் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். சமூகத்திலிருந்து எவருக்கும் அவர்களோடு பேசலாம். இந்த இருவரும் அலைவி மௌலானா அவர்களும் மர்ஹூம் ஃபௌசி அவர்களும் இன்றும் கூட இப்படி அவர்களும் அமைச்சர் ஃபௌசி அவர்களும் அப்படியான உண்மையிலே இந்த என்னுடைய தொலைபேசி இலங்கையிலே அந்த அளவுக்கு இலக்கம் எல்லோருக்கும் போல் தெரியும். இந்த திகன சம்பவத்தின் போது என்னுடைய வாட்ஸ்அப்பில் 24,000 பதிவுகள் வந்திருந்தன. நான் எப்படி பார்ப்பது? சிலதை ஏனென்றால் மக்கள் அந்த நம்பிக்கையோடு அனுப்புகிறார்கள். 24,000 வாட்ஸ்அப் என்றால் டேட்டாவை மலிச்சு அப்படியான ஒரு சிக்கல் இருக்கிறது. ஆனால் என்றாலும் கூட மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஏதோ சாதாரண பிரச்சனையாக இருந்தாலும் சில நேரங்களில் வறுமைப்படுகின்ற குடும்பங்களும் கூட நோய்படுகின்ற குடும்பங்களும் கூட இப்படியான விஷயங்களை செய்து தாருங்கள் என்று கேட்பார்கள். நாங்கள் மிக பணிவாக அல்லாஹ் இறைவன் எங்களை அப்படி வைத்திருக்கிறான், இந்த பணியை செய்வதற்காக நாங்கள் அப்படி செய்கிறோம். சுமையாக தெரிந்தது நான் சுமையாக ஒரு நாளுமே அதை பார்த்ததில்லை. இறைவன் ஏதோ ஒரு வகையில் உதவிக்கு வைத்திருக்கிறான். அது நான் நினைக்கின்றேன் மறுவகையில் எங்களுக்கு நன்மைகளை திரட்டித் தரும் என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே பார்த்திருக்கின்றேன். மற்றவர்களுக்கு உதவும் போது எனது தந்தையார் வைத்தியராக இருந்து அவர் செய்த சேவைகளின் காரணமாகத்தான் நான் இன்று இந்த நிலைக்கு வந்திருக்கின்றேன். அவர் எதையும் பெறாது தன்னுடைய மருந்துகளை இலவசமாகவே கொடுத்து அவர் வாழ்ந்தார். நான் நினைக்கிறேன் அந்த நன்மைகள் எல்லாம் எங்களுக்கு இன்று நல்ல நிலையில் இருப்பதற்கு வாய்ப்பை தந்திருக்கின்றது. அன்னாரை பாவங்களை மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் வழங்க பிரார்த்திக்க வேண்டும். நான் ஏன் சொல்கிறேன் என்றால் தந்தையார் ஒரு முறை எங்கள் கிராமத்திலே கிராம சபை தேர்தலிலே போட்டியிட்டிருந்தார். அவருடைய 1960ஆம் ஆண்டில் தராசு அவருடைய சின்னம். எங்களுடைய கிராமம் சிங்கள முஸ்லீம் கிராமங்கள் இணைந்த கிராமம். வெளியூரிலிருந்து ஒரு அபேட்சகர் வந்து போட்டியிட்டார். என்னுடைய தந்தையார் 10 வாக்குகளிலே தோல்வி அடைந்திருக்கின்றார். அதன் பிறகு அவர் அரசியல் செய்யவில்லை. அவர் ஒரு பிரதேசத்திலே சிங்கள பாரம்பரிய சிங்கள வைத்தியத்தில் பிரபலமானவர். மலேரியா நோய் காலத்திலே முழு பிரதேசத்தை உங்கள் டாக்டர்மார் இல்லை, இவர் நின்றுதான் கட்டுப்படுத்தி இருக்கின்றவருக்கு அப்படியான பாராட்டுகளும் கிடைத்திருக்கின்றன. சரி, நாங்கள் தொடர்ந்து பேசலாம். நிறைய விஷயங்கள் இருக்கின்றன சேரிடமிருந்து தெரிந்து கொள்வதற்கு. இதனுடைய தந்தையார் அரசியலுக்கு வந்தார். என்ன அமீன் அவர்கள் ஏற்காத பதவிகள் இல்லை, பார்க்காத பிரச்சனைகள் இல்லை, அதே நேரத்தில் சமூகத்தினுடைய எல்லா தளங்களிலும் இருக்கிற பிரச்சனைகளை நன்கு அறிந்தவர். உங்களுக்கு அரசியல் மீது நாட்டம் வரவில்லையா? நிச்சயமாக அரசியலிலே நான் மிக அக்கறையோடு செயற்பட்டிருக்கின்றேன். பல்கலைக்கழக அரசியலோடு நான் வெளியே வந்து ஐதேகா இளைஞர் அணியிலே நான் அங்கத்தவராக இருந்தேன். அது அல்லாமல் 1983ஆம் ஆண்டு சபரகமு மாகாண சபையிலே முஸ்லிம் பிரதித்துவம் இருக்கவில்லை. முதலமைச்சராக இருந்த புஞ்ச நிலைமை மறைந்த பிறகு ஐதேகா ஒரு முஸ்லீம் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என்று அப்போது நியமனம் செய்யலாம். எனது பெயரை மர்ஹூம் எம்எல்ஏ அபுசாலி அவர்கள் தலைமை நியமித்த ஒரு கமிட்டி முன்னாள் அமைச்சர் அவர்கள் நியமித்திருந்தது. துரதிர்ஷ்டவசமாக எனது பிரதேசத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இப்போது இல்லை. அவர் என்னுடைய நியமனத்தை எதிர்த்தார். நான் அப்போது போக்குவரத்து இராஜாங்க அமைச்சராக இருந்த ஃபாரூக் அவர்களுடைய இணைப்புச் செயலாளராக இருந்தேன். உங்களுக்கு தெரியும், மாவட்டத்துக்குள்ளே அது போட்டி. அப்படி எனக்கு நான் இன்னும் 2 நாட்களில் சபரகம மாகாண சபை உறுப்பினராக பதவியேற்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளிவருகின்றது. அதற்காக നിങ്ങൾക്ക് தெரியும், அந்த உடுப்பை கூட நான் தேய்த்து வைத்திருந்தேன். இன்னும் என்னுடைய உடுப்பு அல்மாரியிலே அந்த வெள்ளை நிற உடுப்பு இருக்கின்றது. ஆனால் அந்த வாய்ப்பு அது எனக்கு பதிலாக ரத்னபுரியில் இருக்கும் சகோதரர் இஃப்லார் அவர்களை நியமித்தார்கள். அவர் 25 வருட காலமாக இன்றும் அந்த பிரதிநிதியாக இருக்கிறார். நான் அதனை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஏனென்றால் மாவனல்லை கேகாலை மாவட்டத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தால் கேகாலை மாவட்ட மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்திருக்கும். நாங்கள் முழு நேரமும் இதை ஒரு செய்கின்ற பணியாக இருந்தாலும், ஆனால் மாவனல்லையில் நடைபெற்ற 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற இனக்கலவரம் போன்ற நிகழ்ச்சிகள் என்னை நிச்சயமாக என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்திருக்கும். ஏனென்றால் அதன் ஒரு பொறுப்பாளராக நான் இருந்திருப்பேன்.
ஆகவே அவ்வாறான ஒரு மனவேதனையை அனுபவிக்காமல் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காத பற்றி நான் சந்தோஷப்படுகிறேன். இப்போதும் ஒரு கேகாலை மாவட்ட மக்களுக்கு அவ்வாறான ஒரு வாய்ப்பு கிடைக்காது. உண்மையிலே எங்களை போன்ற எல்லா அனுபவமிக்க எல்லா துறைகளையும் தெரிந்த நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கின்ற ஒருவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருந்தால் எங்களுடைய மக்களுடைய நிறைய பிரச்சனைகளை தீர்த்திருக்கலாம். இப்போது நீங்கள் அந்த அலுமாரியை திறந்து அந்த ஆடையை பார்க்கின்ற பொழுது இதை எப்போது போடப் போகிறேன் என்கிற ஒரு ஆசை உங்களுக்கு வருவதில்லையா? இப்போது அப்படி வருவதில்லை. எனக்கு அபுசாலி அமைச்சர் அவர்கள் அனுப்பி வைத்த கடிதம், அந்த கடிதத்தையும் உங்களுக்கு நான் தருகிறேன். அதிலே சொல்கிறார், இந்த வாய்ப்பு இது ஆரம்பித்திருக்கிறது, உங்களுடைய பயணம் பாராளுமன்றத்தில் முடியும் என்று சொன்னார்கள். ஆனால் இறைவனுடைய நாட்டம் எனக்கு அப்படி. ஆனால் அன்றிலிருந்து நான் தீர்மானித்தேன், என்னுடைய பொதுப்பணியை அரசியல் அல்லாமட்டாலும் நாங்கள் நிறைய செய்யலாம் என்று. சிலருக்கு அப்படி வாய்ப்புகள் வரும், அது அப்படியே கை நழுவி போகும். அண்மையிலும் கூட எனக்கு ஒரு வெளிநாட்டு தூதுவர் பதவி என்னை சிபாரிசு செய்திருந்தார்கள் அமைச்சரவையிலே. துரதிருஷ்டவசமாக எங்களுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு அமைச்சரே வேறொருவரை சிபாரிசு செய்தார். ஆகவே எனக்கு அந்த வாய்ப்பு அமைச்சரவைக்குள்ளே 3-4 அமைச்சர்கள் என்னை சிபாரிசு செய்தாலும் அவருடைய பலம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் நான் அதனை பற்றி சந்தோஷப்படுகிறேன். சில நேரங்களிலே வெளியிலே போய் என் குடும்பத்தை வளர்ப்பதை விட இந்த சமூகத்துக்கு நிறைய செய்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கும் என்றாலும் உண்மையிலே இது எல்லாம் இறைவன் தருகின்ற வாய்ப்புகள். ஒரு நிமிடத்திலே உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தருவான், இல்லாமல் செய்வான். இது எங்களுடைய முஸ்லீம்களை பொறுத்தவரையில் நாங்கள் இதில் செய்கின்ற ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் மறுமையில் பதிலளித்தாக வேண்டும். ஆகவே அது முக்கியமானது. அந்த வகையிலே உண்மையில் என்னுடைய வாழ்க்கையிலே நான் முக்கியமாக 77ஆம் ஆண்டு தினகரனுடைய இணைந்தேன். 81ஆம் ஆண்டு அபிவிருத்தி சபை தேர்தல் நடைபெற்றது. அங்கே ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்கள் அப்போது பிரதமராக இருந்தார். அவர் கிழக்கு மாகாண தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்கிறார். நான் தினகரனிலே லேக் ஹவுஸ் அணியோடு செய்தி திரட்டச் சென்றிருந்தேன். மட்டக்களப்பு நகரிலே இந்த ஜே.ஆருடைய பேச்சை மொழிபெயர்க்க ஆட்கள் இருக்கவில்லை. ஜே.ஆர். அவர்கள் நான் தமிழ், ஜே.ஆர். சிங்களத்தில் பேசுகிறார், மக்கள் எல்லோரும் நிற்கிறார்கள். உடனடியாக நான் போனேன், போய் மொழிபெயர்த்தேன். எனக்கு பெரும் பாராட்டுக்கள். அடுத்த நாள் தினமின பத்திரிகையிலே தலைப்பு செய்தியோடு என்னுடைய புகைப்படத்தோடு இப்படி ஜனாதிபதியின் ஜே.ஆரின் உயரையே மொழிபெயர்த்த பத்திரிகையாளர் என்று தினகரனிலும் தினமினிலும் செய்தி வந்தது. அப்படி அதற்கு பிறகு அக்கரைப்பற்றிலே லலிதா துலபந்திலி, காமினி திசாநாயக்க, ஜே.ஆர். ஜெயவர்தன போன்றவருடைய மொழிபெயர்ப்பு வாய்ப்பை கிடைத்தது. அவ்வாறு ஆரம்பித்த மொழிபெயர்ப்பு பணியில் நான் பத்திரிகையாளராக பணிபுரிகின்ற 23 வருட காலம் பாராளுமன்றத்திலே இலங்கை பாராளுமன்றத்தின் செய்தியாளராக இருந்திருக்கின்றேன். இந்த காலத்தில் பாராளுமன்றத்தின் சமகால உரைபெயர்ப்பாளராகவும் இருந்திருக்கின்றேன். சில முக்கியமான அரச கூட்டங்களிலே நடக்கின்ற நிகழ்வுகளை கேட்க வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது அரசாங்க பாராளுமன்ற குழு கூட்டத்திலே நடைபெற்றது. இலங்கையிலே அப்போது அங்கு தெரிவித்த இந்த அபீன் தெரிவிப்பது சம்பந்தமாக தெரிவித்த கருத்து என்னை ஒரு சிக்கலான ஒரு நிலைக்கு உருவாக்கியது. ஆனால் நான் அது அவர்கள் அந்த போதைப் பொருளை பற்றி அவ்வளவு அறிந்திருக்கவில்லை. ஆனால் அதனுடைய எங்களுடைய சமூகத்துக்கும் அந்த குற்றச்சாட்டை எழுப்பியிருந்தார்கள். நாட்டின் 125 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவ்வாறான ஒரு விஷயத்தை சொல்லும்போது நான் என்னுடைய அந்த மொழிபெயர்ப்பு அறையிலிருந்து என்னுடைய ஒரு மெய்செலுத்து போனது. இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் அரசாங்கத்துடைய முக்கிய விடயங்களை எல்லாம் கண்டுகொள்ள எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்படியாக இருக்கும். சரி, அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நினைவு கூறக்கூடிய பல புகைப்படங்களை நீங்கள் இன்னும் வைத்திருக்கிறீர்கள். அந்த புகைப்படங்களை இப்போது நாங்கள் படம் பார்த்து கதை சொல்லலாம். இது நான் சொன்னேன் 2005ஆம் ஆண்டு நாங்கள் முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை எல்லா தரப்பினருக்கும் கையளித்தோம் முஸ்லீம் கவுன்சில் சார்பில். அதுதான் இந்த அப்போதைய ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தது. இது நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா ஃபோரம் சமாதான ஊடகவியல் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டோம். BMICHலே அப்போதைய பிரதமர் ரத்னசிறி விக்ரமநாயக்க அவர்கள் வந்தபோது வரவேற்ற படம் இது. தற்போதைய மலேசியாவின் அடுத்த பிரதமராக இருக்கின்ற இப்ராஹிம் அன்வர் அவர்கள் இலங்கைக்கு வந்தபோது முஸ்லீம் கவுன்சில் அளித்த ஒரு வரவேற்பு சாரத்திலே நான் தலைமை தாங்கி இருக்கின்றேன். இது பலஸ்தீனுடைய தலைவர் இலங்கைக்கு வந்தபோது அவரை பலஸ்தீன் ஒருமைப்பாட்டு இயக்கத்தின் நாங்கள் சந்தித்த போது அடுத்த படம். அது ஒரு முக்கியமான சந்திப்பு. தனியாகவும் மஹ்மூத் அப்பாஸ் அவர்கள் சந்தித்து பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. உலகத்தின் பல தலைவர்களை நான் தெற்காசிய இது தமிழ் சங்கம்
எனக்கு அளித்த கௌரவம். நான் உண்மையிலே என்னுடைய பத்திரிகை துறை வாழ்க்கையில் எனக்கு நிறைய கௌரவங்கள் கிடைத்திருக்கின்றன. அநேகமான கௌரவங்களை நான் நிராகரித்து நான் விருப்பக்குறைவு. ஆனால் நான் தமிழ்ச்சங்கம் அளித்த கௌரவத்தை மிக பெருமதியாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு முஸ்லீம் பத்திரிகையாளருக்கு தமிழ்ச்சங்கம் பத்திரிகை துறையிலே சிறப்பான விருதை வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு. ஒரு அரச விருதை விட உயர்ந்த விருது. நான் அதை தேவராஜ் அவர்கள் அப்போ இருந்தார். இது எனக்கு HM அஸ்வர் அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது சவுத்துல் ஹக் என்கின்ற அந்த பட்டம் வழங்கப்பட்டது அப்போதைய பிரதமர் DB ஜெயரத்ன அவர்கள். இது அகில இலங்கை முஸ்லீம் லீக் வாலிபனுடைய சம்மேளனத்திலே ஆகா அப்துல் சமத் அவர்கள் வந்து உரையாற்றும் போது முன்னாள் சபாநாயகர் பாக்கிர் மாக்கார் அவர்களும் நானும் இருக்கின்றேன். இது அந்த அஸ்வர் ஹாஜியார் அவர்களுடைய எனது குடும்பத்தோடு எங்களுடைய பிரபல நாடக எழுத்தாளரும் இருக்கிறார் இந்த அஷ்ரப் கான் அவர்களும். நான் என்னுடைய முதலாவது விஜயம் வெளிநாட்டு விஜயம் ஈராக்குக்கு போயிருந்தேன். ஒரு காதிசியா என்ற கேம்பிலே நாங்கள் பணிபுரிந்தோம். நீங்கள் இருக்கிறீர்கள்? புனித நான் கோனரில் இருக்கின்றேன். அங்கே மிஸ் அப்துல் மஜீத் அவர்களுடைய மகன் இருக்கிறார். அவர் இப்போது இங்கே அப்துல் மஜீத் முகமது அலி திருமலை MP அவர்களுடைய மகன் இருக்கிறார் நடுவிலே. அவர் இப்போது நோவேயில் இருக்கிறார். பாருங்கள், அந்த காதிசியா கேம்பிலே நாங்கள் இருந்தது. இது லலித் அத்வத் முதலி அவர்கள் எங்களுடைய முஸ்லீம் மீடியா இந்த முஸ்லீம் லீக் வாலிப முன்னணி ஃபோரத்திலே உரையாற்ற வந்தபோது எடுத்த படம். இது நாங்கள் கொழும்பு மாவட்ட முஸ்லீம்களுடைய கல்வி தொடர்பான ஒரு ஆய்வை நடத்தினோம். நான் முஸ்லீம் லீக் வாலிப முன்னணி தலைவராக இருக்கும்போது பேராசிரியர் அனஸ் அவர்கள் அது சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடலில் பங்கு பெற்றிய போது எல்லோரும் அதற்கு எடுத்த தீர்மானங்கள் என்ன என்று, யுத்தம் முடிந்த பிறகு நாங்கள் முதன்முறையாக யாழ்ப்பாணத்துக்கு சென்றோம். போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு அங்கே இது முகமாலை எல்லையிலே நாங்கள் எடுத்த படம். செய்தி ரணில் அவர்களுடைய பேட்டியை நாங்கள் செய்து திரட்டுகின்றோம். இது என்னுடைய திருமணத்தின் போது சிவகுருநாதன் அவர்கள், மர்ஹூம் MS முகமது, சித்திக் காரியப்பர், எனது மைத்துனர் சஃபருல்லா கான் ஆகியோர்கள் எனது திருமணத்துடைய நிகழ்வு. இது அண்மையிலே எனக்கு சமாதான தூதுவர் என்கின்ற ஒரு பட்டம் கிடைத்தது. சமாதான இந்த சென்டர் ஃபார் பீஸ் ஸ்டடீஸ் என்ற ஒரு சர்வதேச அமைப்போடு இணைந்து BMICHலே கடந்த மாதம் அவர்கள் தந்த சான்றிதழ். இது இலங்கை பாராளுமன்றத்துடைய 70 ஆண்டு பொன் விழா நிகழ்ச்சி கடந்த ஆண்டு நடைபெற்றது. அது இலங்கை பாராளுமன்றத்துடைய வரலாறு சம்பந்தமாக ஒரு நூல் எழுதப்பட்டது. சபாநாயகரை கரு ஜெயசூரியங்கள் அழைத்து அந்த நூலின் நூலாக்க குழுவில் இருந்த ஒரே முஸ்லீம் 2 சிறுபான்மையினர் நானும் ராகுலன் அவர்களும் இருந்தேன். நான் அந்த நூல் தான் இது. நான் மூதூரில் இருக்கின்ற கவிஞர் அனஸ் அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான போது அங்கே வடகிழக்கு யுத்தம் அகதியாக இருந்தார். அவர் என்னை நாடிய போது அவருக்கு பல்கலைக்கழக பட்டத்தை முடிக்கும் வரை நான் முஸ்லீம் லீக் வாலிப தலைமையகத்தில் அவருக்கு அறை வழங்கி இருந்தேன். அவர் பிற்காலத்தில் என்னை பற்றி அமீன் அருங்காவியம் என்று ஒரு கவிதையிலே காவியமாக இந்த நூலை வெளியிட்டிருக்கின்றார் அனஸ். அதை அண்மையிலே நாங்கள் இந்தியாவின் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் தலைமையிலே கொழும்பிலே வெளியிட்டு அதனால் கிடைத்த முழு பணத்தையும் முஸ்லீம் மீடியா போரத்துக்கு நான் வழங்கினேன். நான் லேக் ஹவுஸ் நிறுவனத்திலே பணிபுரியும் பொழுது அங்கே எங்களை எங்களுடைய ஆளுமை பயிற்சிக்காக ஒரு சீகிரியாவுக்கு அழைத்து சென்றார்கள். அநேகர் எங்களுடைய அப்போதிருந்த பாதுகாப்பு பணிப்பாளருக்கு கூட இந்த மலை ஏற முடியவில்லை. நான் உண்மையிலே ஆரம்பத்தில் நான் பொய்யை கூறி எனக்கு சுகமில்லை, என்னை இது சேர்க்க வேண்டாம் என்று சொன்னேன். இல்லை, பிறகு ஏறிவிட்டேன். அது நினைவில் இருக்கின்றது. இது JR ஜாவர்தன் அவர்களை மட்டக்களப்பிலே மொழிபெயர்க்கின்ற வாய்ப்பு எனக்கு பாக்கியம், ஒரு பாக்கியம் உண்மையிலே நான் நினைக்கிறேன். JR போன்ற ஒரு பெரும் தலைவரை மொழிபெயர்க்கின்ற பாக்கியம் கிடைத்தது நினைக்கின்றேன். நான் அப்போது தினகரனுடைய இது மர்ஹூம் அஷ்ரப் அவர்கள் அட்டாளச்சேனையிலே எங்களுக்கு நடைபெற்ற ஒரு பாராட்டு பிரசாரத்திலே மர்ஹூம் ரிஷி சினலபி அவர்கள் இருக்கிறார்கள். இது லலித் அத்வத் முதலி அவர்களை நாங்கள் அக்கரைப்பற்றிலே மர்ஹூம் ஃபரீத் மீராலபியும் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு தமிழ் சகோதரனும் இருக்கிறார். அந்த கூட்டத்தை நான் மொழிபெயர்க்கின்றேன். இது என்னுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக பகிரங்க மொழிபெயர்ப்பு. பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது நான் நிறைய செய்திருக்கின்றேன் அரசியல் தலைவர்களை. இது நாங்கள் முஸ்லீம் மீடியா பேரன் நடத்திய ஒரு நிகழ்விலே மர்ஹூம் MBA அஸ்ஹர் அவர்கள், ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவோடு இருந்த ஒரு நிகழ்வு. இது முஸ்லீம் கவுன்சில் மஹதீர் முகமது அவர்களை, மலேசியாவின் முன்னாள் பிரதமரை, இப்போதும் பிரதமராக இலங்கைக்கு அழைத்து நாங்கள் அவருக்கு பெரும் கௌரவம் அளித்தோம் என்னுடைய தலைமையில் அந்த நிகழ்வு.
நான் என்னுடைய பத்திரிகை வாழ்க்கையிலே பலரை பேட்டி கண்டிருக்கின்றேன். எதிர்க்கட்சி தலைவர் அமிர்தலிங்கம் அவர்களை தினகரனுக்காக பேட்டி கண்டேன். இந்த பேட்டி என்னோடு இன்னும் ஒரு டெய்லி நியூஸ் பத்திரிகையில் இருக்கின்ற ஒருவரும் செய்திருந்தார். அவர் சில கருத்துக்களை திரிவுபடுத்தி எழுதியிருந்தார். அமிர்தலிங்கம் அவர்கள் சிவகுருநாதன் ஐயாவிடம் சொல்லியிருந்தார், உங்களுடைய செய்தியாளர் சரியாக என்னுடைய பேட்டியை பிரசுரித்திருந்தார் என்று. இது கபீர் ஹாஷிம் அமைச்சர் அவர்களுடைய தந்தை ஏஎல்எம் ஹாஷிம் அவர்கள் பாரிஸ்டர் ஒரு எங்களுடைய முன்னணி முஸ்லிம் மீடியா போரத்துடைய ஒரு முக்கியமான கலந்துரையாடலே பேசுகின்றது. எங்களுடைய இத்தனை புகைப்படங்கள் எத்தனையோ விடயங்களை பேசிவிட்டன. மிகச் சுருக்கமாக அதே நேரத்தில் வேகமாக இந்த விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே நேரத்தில் என்னிடம் சில விருதுகளும் இங்கே இருக்கின்றன. தமிழ்ச்சங்கம் விருது பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். இது எந்த விருது? இது உண்மையிலே நான் கட்டாருக்கு அண்மையில் சென்றபோது எனக்கு கட்டாரில் இருக்கின்ற முஸ்லீம் இயக்கங்கள் என்னுடைய நாட்டு சமூக பணியை செய்து அளித்து வந்தது. அதே போன்று இது தமிழ்ச்சங்கம் வழங்கிய விருது. இது எனக்கு உண்மையிலே கலாபூஷண விருது கிடைத்தது. நான் கலாபூஷணத்தை தெரிவு செய்கின்ற குழுவில் தான் இவ்வளவு காலம் இருக்கின்றேன். இவ்வாண்டும் அந்த குழுவின் தலைவராக நான் பணிபுரிந்தேன். ஆனால் நான் ஒருபோதும் கலாபூஷணத்துக்கு விண்ணப்பித்ததில்லை. திடீரென கடந்த ஆண்டு எனக்கு ஒரு கடிதம் வருகின்றது, உங்களுடைய விவரங்களை வேண்டும் என்று. ஒரு சிங்கள பேராசிரியர் அந்த குழுவிலே இருந்து அவர்கள் இம்முறை முதன்முறையாக தேசிய பட்டியல் எம்பிகள் போன்று கலாபூஷண விருது வழங்க அவர்கள் என்னை ஒருவராக சேர்ந்தார்கள். தேடி வந்த பட்டம் தேடி வந்த பட்டம் அன்று பிரதி அமைச்சர் பாலித்த தேவரப்பெருமதான் எனக்கு அதை தந்தார்கள். மற்றது நான் எனக்கு உடத்தள விண்ணையிலே சிந்தனை வட்டம் மருகும் புன்யாமீன் அவர்கள் ஒரு முறை எங்களை அழைத்து பாராட்டியிருந்தார்கள். அது இப்படி நிறைய அவற்றை எடுத்து எனக்கு காயல் பட்டணத்திலே இதழியல் வித்தகர் என்ற ஒரு பெரிய விருது, அதனை தூக்கி வரவும் கஷ்டம், நான் கொண்டு வரவில்லை. இப்படி நிறைய விருதுகள் இருக்கின்றன. ஒரு அலுமாரி நிறைய, ஒரு கபட் நிறைய இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் நான் நிறைய வைபவங்களை நிராகரித்திருக்கின்றேன். நான் அவ்வளவு தூரம் விரும்பவில்லை. முஸ்லிம் மீடியா போரத்துடைய கடைசி 20 ஆண்டு நிறைவு விழாவின் போது நான் என்னை அறியாமல் எங்களுடைய செயற்குழு குறிப்பாக மர்ஹூம் HM ஃபாயிஸ் அவர்கள் எனக்காக ஒரு விருதை, நான் விருது கொடுப்பதும் நான் எடுப்பவே இல்லை, இவர்கள் எனக்காக பிரதமருடைய கையிலிருந்து ஒரு விருதை தந்துவிட்டார்கள். முஸ்லிம் மீடியா போரத்தை செயலாளராகவும் தலைவராகவும் இருந்த விருதும் இருக்கின்றது. இப்படி பல விருதுகள் இருக்கின்றன. உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் முக்கியமாக பாராளுமன்ற செய்தி திரட்டலிலே 1906வது அரசியலமைப்பு திருத்தம், பாராளுமன்றத்துக்கு தனிநாட்டு கோரிக்கை சத்தியப்பிரமாணம் செய்கின்ற பாராளுமன்ற சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் எனது நினைவுக்கு வருகின்றது. முழு கொழும்பும் மயான பூமியாக இருக்கின்றது. போகும்போதும் வீதிகள் எல்லாம் ஆட்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அன்று தினகரனுக்காக எல்லோரும் தினகரனிலேயே இருக்கின்ற ஆசிரியர் சிவகுருநாதன் அவர்கள் அகதி முகாமில் இருக்கின்றார். நானும் இன்னும் இருவரும் சேர்ந்து தினகரன் பத்திரிகையை தொடர்ச்சியாக 8 பக்கங்களுக்கு வெளியிட்டோம். அப்போது அந்த பாராளுமன்றத்தில் இரவு 3 மணி வரை அந்த விவாதம் நடைபெற்றது. ஒரு பயங்கரமான சூழல் உங்களுக்கு தெரியும். 83 கலவரத்தில் சில நேரங்களில் நாங்கள் வீதியிலே இடம் செல்லும் பொழுது நீங்கள் தமிழரா முஸ்லீம்களா என்றும் பார்த்ததும் இல்லை. அண்மையிலே ஒருவர் சொல்லியிருந்தார், 5 முஸ்லீம்கள் தமிழர்கள் என கொலை செய்தார்கள் என்று. அப்படியான ஒரு சூழலில் கூட பாராளுமன்றத்திலே நாங்கள் செய்தி திரட்டியிருக்கின்றோம். விஜய் வீரவுடைய வீட்டுக்கு சென்று நான் பாராளுமன்ற செய்தியாளர் சங்கத்துடைய செயலாளராக இருந்தேன். பல முக்கியமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வகை இருந்தால் எங்களுடைய அங்கத்தவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்ற பணியை நான் தான் செய்வேன். எனக்கு அப்படி ஒரு PR இருந்தது. அவர்கள் ஒரு விருந்துபசாரம் தருவார்கள். அப்படியான ஒரு PR இருந்தது. அப்படியான சில பணிகளை அந்த பாராளுமன்ற செய்தியாளர் சங்கத்தின் ஊடாக நாங்கள் செய்திருக்கின்றோம். விஜய் வீர அவர்கள் வாழ்ந்த வீட்டுக்கு நாங்கள் அழைத்து சென்றோம். அப்போது காதர் ஹாஜியார் அவர்களுக்கு எங்கள் எல்லோருக்கும் விருந்துபசாரம் அளித்து எல்லோருக்கும் அவருடைய கம்பெனியிலிருந்து தேயிலை பகட்டுகளை தந்தது எங்களோட முழு பாராளுமன்ற சிங்கள தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு. இப்படியான பசுமை நினைவுகள் நிறைய இந்த துறையிலே இருக்கின்றது. இப்போதும் அப்படியான பணியை இலங்கை முஸ்லிம்களுக்காக ஒரு ஊடகம் தேவை என்று நாங்கள் அளித்த குரல் இன்று பலங்கண்டிருக்கின்றது. நவமணி, அதே போன்று நவமணியை நாங்கள் தொடர்ச்சியாக முஸ்லீம் கட்டுப்பாட்டு தேசிய பிரச்சனைகளை பேசுகின்ற ஒரு பத்திரிகையாக, தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளையும் மலையக மக்களுடைய பிரச்சனைகளையும் பேசுகின்ற ஒரு பத்திரிகை. ஆனால் முஸ்லிம்களுடைய கருத்துக்கள் அறிய வேண்டுமென்றால் இந்த பத்திரிகையை வாசிக்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கம். இன்றைய ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி சார். இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மற்றும் ஒரு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.